நம்ம திடீர்னு இவரை பார்க்குறப்ப முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே ஒரு சட்டசபைக்கு போகிறப்ப இருந்த காஸ்டியூமை போட்ட உடனே ஒரு இது இருக்கும் இல்லையா, என்ன எல்லாரும் வேஷ்டி ஷர்ட் போடும்போது இவர் மட்டும் இதை போட்டுட்டு வர்றாரு, இது நம்மளோட கல்ச்சர் இல்லையே, நம்ம ட்ரெடிஷன் இல்லையே, இவர் என்ன ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பாதி பேருக்கு அது என்ன ஓட்டமாக ஓடி இருக்கும். ஸோ ஒரு மாற்றமாக இருக்குது, மாற்றம் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம ஒரு ஓட்டே பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்டியூம்லேயும் அந்த மாற்றம் இருந்ததுன்னா நல்லா தானே இருக்குது, அது பார்க்க சூப்பராக இருந்ததே. ஒரு பாசி லுக்கை வந்து பிளாக் ஈஸியாக கொடுக்கும். சார் போட்டிருந்தா இந்த அவுட்ஃபிட் எவ்வளோ ப்ராபப்ளி ஆயிருந்திருக்கும். ஸோ விஜய் சாருன்னும் போது எனக்கு தெரிஞ்சு அது மேபி ஒரு 40+ இருக்கலாம். இந்தியாலேயே வந்து ஒரு யங்கஸ்ட் கியூட்டஸ்ட் சிஎம்னா அது தளபதி தான். லைஃபுக்கும் மறக்க முடியாத ஒரு பதவி பிரமாணம் வந்து அது வந்து தளபதியோடது தான் இருக்கும். இனிமே வரவங்க பீட் பண்ணா உண்டு, ஆனா இது ஹிஸ்டரி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் ஒன் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காஸ்டியூம் டிசைனர் சிந்து மேம் இருக்காங்க. ஹாய். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்க வந்து. ஆமா, ரெட் ஒன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் எஸ், ரீசெண்டா நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு சென்சேஷனலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கடைசி ஒரு 2-3 நாளா, அதுவும் நேத்துலாம் உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரெயினா போட்டு தள்ளிட்டீங்க. பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த மூமெண்ட்? விஜய் தளபதியோடது. ஸோ யூஸ்வலாகவே நிறைய பேருக்கு தெரியும் நான் ஒரு பக்காவான அணில்ன்றது. நிறைய பேர் என்ன நினச்சாங்க, நான் கட்சி சார்ந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நம்ம ஒரு ஃபேனாக இருக்கும்போதும் ஒரு பொலிட்டிக்கல் அவர் போனதுக்கப்புறம் ஒரு ஃபேன் மூடில் இருப்போம்ல, அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நிறைய பேரோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, என்னைய பார்க்குறப்போ இவங்க வந்து டிவிகே சப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. பட் பேசிக்காக நான் வந்து ஒரு பக்காவான தளபதி ஃபேனு. ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அப்புறம் அது படமாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு நம்ம எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்ப்போமோ அதை விட ஒரு 100 மடங்கு இது இருந்தது. ஏன்னா இது நம்ம ரியலாக பார்க்குறோம்ல, அது சினிமாங்கிறது நமக்கு தெரியும். இது நேற்று உண்மையாகவே நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஆள் ஜெயிச்சு ஒரு சட்டசபைக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு நார்மலான ஒரு பர்சன் போகிறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் நாங்கள் ஏதோ ஜெயிச்சிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் நேற்று ஃபுல்லாமே எனக்கு வேலையே ஓடலை, நான் டிவி முன்னாடியே உட்காந்துருந்தேன், நான் லைவ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து காலையில் அந்த நேற்று அதுக்கு முன்னாடி நாள் நடந்த இன்சிடெண்ட்ல இருந்து அடுத்த நாள் அவர் வந்து அந்த பதவி பிரமாணம் செய்கிற வரைக்குமே அப்படியே டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்து ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த ட்ரெயின் விட்டதெல்லாம் அதனால தான் ஃபேன்ஸ் மூமெண்ட்டில் தான் விட்டுருக்கேன். சூப்பர் நைஸ். எப்படின்னா ஆல் ஐஸ் ஆன் விஜய் சார் தான் நேற்று. பிகாஸ் நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் அவருடைய காஸ்டியூம் அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நிறைய பேர் வந்து இந்த காஸ்டியூம் கான்ட்ரவர்ஷியலாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில். பிகாஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த பொலிட்டிக்கல் லீடர்ஸோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னலை பேஸ் பண்ணியிருக்கோம். அது வேஷ்டி ஷர்ட்டு தான் நம்ம அதிகமாக பார்த்தது. அதிகமாக இல்லை, எல்லாருமே அதை தான் வேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம திடீர்னு இவரை பார்க்குறப்ப முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே ஒரு சட்டசபைக்கு போகிறப்ப இருந்த காஸ்டியூமை போட்ட உடனே ஒரு இது இருக்கும் இல்லையா, என்ன எல்லாரும் வேஷ்டி ஷர்ட் போடும்போது இவர் மட்டும் இதை போட்டுட்டு வர்றாரு, இது நம்மளோட கல்ச்சர் இல்லையே, நம்ம ட்ரெடிஷன் இல்லையே, இவர் என்ன ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பாதி பேருக்கு அது என்ன ஓட்டமாக ஓடி இருக்கும். சில பேருக்கு வந்து நல்லா தானே இருக்குன்னு. நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, மாற்றம் வேணும்ன்ட்டு தானே நம்ம இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். இந்த நம்ம பார்த்த கட்சியே தான் நம்ம நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மாற்றமாக இருக்குது, மாற்றம் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம ஒரு ஓட்டே பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்டியூம்லேயும் அந்த மாற்றம் இருந்ததுன்னா நல்லா தானே இருக்குது, அது பார்க்க சூப்பராக இருந்ததே, ஒரு கெத்தாக இருந்தது. ஒரு ஒரு லீடராக பார்க்குறப்போ நம்ம இப்போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நல்லா இருக்குல்ல, ப்ரொஃபஷனலாக இருந்தது. நேற்று கூட நாங்கள் எங்கள் டீம்லலாம் பேசிகிட்டு இருந்தோம். என்னோட
டீம்மேட்ஸ் கிட்டலாம் பேசுகிறப்போ நான் சொன்னேன், எனக்கா இவங்க வந்து இது வந்து இந்தியன் கல்ச்சரே இல்லையே, ட்ரெடிஷ்னலாக இல்லையே, நம்ம இப்படி தானே நம்ம வேர் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ நான் சொன்னது என்னென்னா, சும்மா அது ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ஒருவேளை இந்த கருப்பாடுங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்காக பிளாக் கலர் கோட்டு போட்டு வந்திருக்காருன்னு. அப்புறம் வெள்ளை சட்டைன்னு, அவர் மனசு வெள்ளைடா அதனால் வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு இப்படி சொல்லி நான் முடிச்சு விட்டேன். பட் எனக்கு ஸ்பெஷலாக தோணுறது என்னன்னா, நல்லா இருக்கு, அது சூப்பராக இருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போங்கிறதே ஒரு எக்ஸ்ட்ராடினரி காஸ்டியூம், அது நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு. எஸ். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் கூட ஏன்னா காஸ்டியூம்ஸ்ல கூட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு விஷயத்த வந்து அது சிம்பலைஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன காமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, பெரியார் அவர் வந்து ஃபாலோ பண்றாரு, ப்ராபப்ளி அதனால கூட அவர் பிளாக் போட்டிருந்திருப்பாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸுமே நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா, இப்போ ஒரு டிசைனராக ஒரு ஸ்டைலிஸ்டாக எங்களோட பார்வையில் ஒரு பர்சனை நாங்கள் பார்ப்போம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒயிட் பேண்ட் பிளாக் ஷர்ட் போட்டிருந்தா அது இன்னொரு கட்சியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டு பிளாக், அதாவது பிளாக் அண்ட் பிளாக் போட முடியாது. வேஷ்டிலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒயிட் வேஷ்டியும் பிளாக் ஷர்ட்டும் போட்டிருந்தானா அது ஒரு கட்சியை பிரதிபலிக்கிறது இல்லை ஒரு டீமை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். காம்போவும் அது பெருசாக நமக்கு வந்து சட்டசபைக்கு ஒத்து வராது, ஏன்னா எல்லாருமே ஒரு யூனிஃபார்ம்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்படி யோசிச்சேன், கருப்பு வேஷ்டி வெள்ளை ஷர்ட் வந்து போட்டுட்டும் போக முடியாது. பட் இது ஏதோ ஒரு மேபி நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, இது லக்கி கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான்லாம் சில டைம் பார்த்தீங்கன்னா என்னோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போனீங்கன்னா பிளாக் தான் போட்டுட்டு போவேன். எனக்கு வந்து அது ஒரு மித்து மாதிரி ஆயிடுச்சு. பிளாக்ல போயிட்டு சைன் பண்ணுற எல்லா ப்ராஜெக்டும் எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. இந்த நிமிஷம் வரைக்குமே அதை வந்து நான் ஃபாலோலாம் பண்ணுறதில்ல. எனக்கு டக்குன்னு தோணும், திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பேச போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கை பிளாக் எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ராஜெக்டும் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் நிறைய இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு மித் ஆயிடுச்சு, மேபி அதான் கூட இருக்கலாம், நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ணேன். ஆனால் பிளாக்னாலே ஜென்ரலாக வீட்டில் இப்போ அப்படி இல்லை, பட் ஜென்ரலாக வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் சாமிக்கு பிளாக்கே ஒத்துக்காதான், பிளாக் போட்டில் பிளாக் பொட்டு கூட வைக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நாங்களே நம்ம இதுலேயே நிறைய ரிச்சுவல்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி சில மித்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. கருப்பு வந்து கடவுளுக்கு ஒத்துக்காது, கருப்பு வந்து இது செட் ஆகாது, கருப்பு பொட்டே வைக்க விட மாட்டாங்க, பொட்டு கூட நீங்கள் ரெட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப்குள்ளேருந்து வரேன். அப்போ நான் கருப்பு ட்ரெஸ் போடும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். அப்போ நான் அந்த மாதிரி கோணத்தில் யோசிக்கிறப்ப நான் என்ன நினச்சேன்னா, பிளாக் வந்து ஒரு காமன் கலரில், கருப்புங்கிறதே வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு நாங்கள் வந்து டிசைனர்ஸ் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, ஒரு பாசி லுக்கை வந்து பிளாக் ஈஸியாக கொடுக்கும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கார்ட்டூன் தான் பாஸ் பேபிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வந்து ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பாசி லுக் வந்து பிளாக்ல தான் இருக்கும். மேபி அவங்க ஸ்டைலிஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் இதை கூட ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு ஸ்டைலிஸ்ட் அண்ட் டிசைனர் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் வேர் பண்ணும்போது இன்னும் ஹையாக காட்டும். உங்களை ஒருத்தரை பார்க்குறப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, இவர் நமக்கு ஏதோ பெருசாக செய்வார், நல்லா செய்வார், நல்ல விஷயங்களை நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு தோரணை வந்து அந்த காஸ்டியூம்ல இருந்தது. நீங்கள் அந்த ஃபேன் கேர்ளாக விட்டுருங்க, ஒரு காஸ்டியூம் டிசைனராக விட்டுருங்க, நான் ஒரு பொதுமக்கள்ல இருந்து பேசுகிறப்போ அந்த லுக் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஹோப்பை கொடுக்குது. ஸோ தளபதி வந்து அந்த நாட்டை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாரு, நல்ல விஷயங்களை பெண்கள், குழந்தைகள் அண்ட் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது அந்த இம்ப்ரெஷன் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் ஓவரால் லுக்காக பார்க்கும்போது என்ன ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல் பிளஸ் அந்த பிளாக் சூட்லலாம் பார்க்கும்போது செம்மையா நாங்க பேசினது என்னன்னா, இந்தியாவில் மேபி வேர்ல்டில் கூட விட்டுருங்க, இந்தியாவிலேயே வந்து ஒரு யங்கஸ்ட் கியூட்டஸ்ட் சிஎம்னா அது தளபதி தான். அதை நீங்க ஒத்துக்கணும் கண்டிப்பா. கியூட்டஸ்ட் சிஎம் வந்து நம்ம இது வரைக்கும் இப்படி பார்த்துருக்கோமா? அவங்களுக்கு வயசு வந்து 50+ இருந்தாலும் கூட நம்ம பார்க்குற கண்ணு வந்து ஒரு ஹீரோவாலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஹீரோ கேரக்டர், அப்பா கேரக்டர் எல்லாத்தையும் நம்ம தளபதியை பார்த்துருக்கோம். பட் ஒரு சிஎம்மாக பார்க்குறப்போ நமக்கு தோணுற விஷயம் என்னன்னா, ஒரு கியூட்டஸ்ட் சிஎம்னு பார்த்தாலே அது தளபதியை தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. எஸ், அது உண்மைதான். நீங்க நான் பேசுறது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம இதை ப்ரொஃபஷன் சார்ந்த ஒரு விஷயம் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்ற, அந்த
காஸ்டியூம் வந்து ஒரு பர்சனோட ஆட்டிடியூடை கேரி பண்ணணும்னு நினைப்போம். நாங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டிக்கோ ஒரு விஐபி கிளைண்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு கிளைண்ட் ஒரு ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கோ வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது ஒரு காஸ்டியூமை பேஸ் பண்ணி ஒரு காஸ்டியூம் டிசைன் வந்து எதை பேஸ் பண்ணி போகணும்னா அவங்களோட ஆட்டிடியூடை அதை கேரி பண்ணணும். ஒரு புடவையை கட்டிட்டு தெனாவட்டா நடந்து போனால் நல்லா இருக்காது இல்லையா? அப்போ அதில் ஒரு நளினம் ஒரு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே வெக்கப்படுற மாதிரி அது ஏதோ சம்திங் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ ஒரு ட்ரெஸ் போடுறப்போ டிடிஆர் மாதிரியும் ஆகக்கூடாது, இந்த டிக்கெட் கொடுக்குற ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது. அந்த கோட்டு நீங்கள் பார்க்குறப்ப யாருக்குமே விஜய் சாரோட கோட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்தது டிக்கெட் கொடுக்குற டிடிஆர் மாதிரி இருக்காது. அதை பார்த்த உடனே நமக்கு எங்க ஆகுதுன்னா ஒரு தலைமை பண்பு இருக்கிற ஒரு பர்சன் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அந்த காஸ்டியூம் கொடுத்தது. அதுக்கான ஆட்டிடியூடு தான் தளபதியோட பாடி லாங்குவேஜும் இருந்தது. நீங்க அவர் அந்த பதவி பிரமாணம் எடுத்தப்போ அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டாரு. இது வந்து நம்ம சொல்லலாம் அவர் ஹீரோ, அவருக்கு நிறைய டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் ஈஸியா வந்துரும்னு. ஆனா நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சிஎம்மோட இது எடுத்திருக்கிற இதெல்லாம் பாருங்க, பார்த்து படிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்தது. மனுஷன் பாருயா எப்படி சொல்லிட்டாரு, அப்படி ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நிறையவே தோணுச்சு. டக்குன்னு சொல்லிட்டேன். மற்றவங்கள பார்த்து பார்த்து சொல்றாங்க, பிசிறே தட்டலை, ரீடேக்கும் வாங்கல. இப்போ நம்ம அதை வந்து சொல்லலாம் நடுவில் தப்பாயிடுச்சுன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க சொல்லுவாங்களாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன், இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், கையை தூக்கி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த ஹோப் அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாதான், ஒரு தைரியம் இருந்தாதான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். எல்லாராலையும் கையை தூக்கி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. இங்க லீடரா இருந்த அத்தனை பேரும் கையை ஒசத்தி பேசினவங்க தான். அப்படிதான் நான் வந்து அந்த இதை பார்த்தேன். பட் அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கீழே எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனால் நான் யோசிக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆசியா ஒரு நான் ஓட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு குடிமகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு பீப்புள்ல இருந்து பேசுவோம்ல, அந்த இதுல இருந்து பேசினது வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது. நல்ல ஒரு எனக்கு அந்த சொல்ல தெரியல, அது வார்த்தை இல்லை அது. பட் சூப்பராக இருந்தது. லைஃபுக்கும் மறக்க முடியாத ஒரு பதவி பிரமாணம் வந்து அது வந்து தளபதியோடது தான் இருக்கும். இனிமே வரவங்க பீட் பண்ணா உண்டு. ஆனால் இது ஹிஸ்ட்ரி, அவரோட சக்ஸஸும் ஹிஸ்ட்ரி, அவர் வின் பண்ணது ஹிஸ்ட்ரி, எல்லாமே ஹிஸ்ட்ரி. ஒரு 100 வருஷம் இல்லை, இப்போ என் பையனோட பையன் அப்படி ஜென்ரேஷன் போனாலுமே கூட இது வந்து ஹிஸ்ட்ரியில நிற்கும்ங்கிறது உண்மைதானே? எஸ், ட்ரூ. இப்போ பீங்க ஒரு காஸ்டியூம் டிசைனரா நேத்து விஜய் சாரோட அவுட்ஃபிட் பார்த்துட்டு ஒரு ஒன் லைன்ல அவரோட அவுட்ஃபிட் என்ன சொல்ல வருது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் நான் சொல்லிட்டேனே, தளபதி வந்து நான் வந்து நிறைய காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கேன், நமக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கும். நானே பார்த்தீங்கன்னா பாருங்க, லியோவோட இது காஸ்டியூம்ல தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்கும். அவரோட கலர் காம்போ, அவரோட சாய்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியல, பீஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நிறைய ஷோலயே சொல்லியிருக்கேன், அந்த காம்போ வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. பாட்டில் கிரீன் வித் பீகாக் ப்ளூ, கீழே பேண்ட் வந்து பீகாக் ப்ளூல போட்டிருப்பாரு, ஷர்ட் வந்து பாட்டில் கிரீன்ல போட்டிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு மாடல் போட்டிருப்பாரு, ஒரு மெரூன் வித் பீகாக் ப்ளூ. இந்த காம்போ ரெண்டுமே டார்க். நம்ம யூஸ்வலாகவே டார்க்கர் டு லைட்டர், லைட்டர் டு டார்க்கர் இந்த காம்போ போகும். ரெண்டுமே டார்க்கர், ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்டான காம்போ. ஆனால் அது வந்து ஒரு சாதாரண ஷர்ட்டு. ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறப்போ அது வந்து ஒரு மாதிரி டல் ஃபினிஷில், மேட் ஃபினிஷில் இருக்கும். ஆனால் அந்த காஸ்டியூம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுலேயும் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் அந்த கெட்டப்பில் தான் இருப்பார். இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதில் அப்படி தான் இருப்பார். அதுக்கு முன்னாடி சீன் நான் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவரோட செலெக்ஷன் ஆஃப் காஸ்டியூம் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து நேற்று ரொம்ப பிடிச்சிருந்தது. மாற்றம் வந்து வேணும்னு நினைக்கிறோம்ல, அதை இங்கிருந்தே தொடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவரை ஒன் லைன்லலாம் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. பட் ஒரு லீடருக்கு உண்டான காஸ்டியூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேற்று அவர் போட்டிருந்த காஸ்டியூம் வந்து சூப்பராக இருந்தது. அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஏதாவது லைக் உங்களுடைய அசம்ஷன்ல சார் போட்டிருந்த அந்த அவுட்ஃபிட் எவ்வளோ ப்ராபப்ளி ஆயிருந்திருக்கும் அப்படின்னா பை காஸ்ட் ஏதாவது
சொல்லணும். ஆமா. இது இவரோடது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிரீமியம் பிராண்ட் குவாலிட்டி. அப்புறம் அவங்களோட டிசைனர்ஸ் சூஸ் பண்ற அந்த குவாலிட்டி பிராண்ட் இருக்கு இல்லையா? இப்போ அவங்களது எல்லாமே பிராண்டிங்கா தான் இருக்கும். யூசுவலா அது நான் பார்த்தது வந்து ஒரு காட்டன் ஷர்ட். அந்த பிரீமியம் காட்டன் சொல்லுவாங்க. நமக்கு வந்து வெயில், மழை, குளிர் எந்த சீசன்ல போட்டாலுமே அந்த மாதிரியான இருக்கிற காட்டன்ஸ் இருக்கு. வேர்வை அப்சர்வ் பண்ணனா அப்சர்வ் பண்ணிக்கும். குளிர அதையும் தாங்கிக்கும். வெயில்ல போறோமா ஹீட் வந்து ஹீட் ப்ரொடெக்ட் இருக்கும். அந்த மாதிரி காட்டன் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க ஏன் வெயில்ல போறாங்க, இவங்க ஏன் மழையில் நனைய போறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினும் வரும். பட் இந்த மாதிரி சூஸ் பண்ற ஃபேப்ரிக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ விஜய் சாருன்னும் போது எனக்கு தெரிஞ்சு அது மேபி ஒரு 40+ இருக்கலாம் அந்த காஸ்டியூமோட ஓவரால் வேல்யூ. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ரெடி பண்றதா இருந்ததுன்னா, சப்போஸ் இதே மாதிரியான ஒரு ஸ்டைல் உள்ள ஒரு குவாலிட்டினா நம்ம இங்க ஒரு 9000ல இருந்தே பண்ணலாம். பட் இந்த 9000க்கு என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதுதான் பண்ண முடியும். பட் லுக்கு எல்லாமே அதை நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா விஜய் சாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காஸ்டியூம் நாங்க நிறைய பண்ணோம். ஓட் போடுறதுக்கு முன்னாடி டைம்ல நான் கேட்கணும். நானே அதை பண்ணி போட்டுட்டு தான் போனேன். ஸோ அந்த காஸ்டியூம் உங்களுக்கு தெரியல, ட்ரெண்டிங் காஸ்டியூம் ஆயிடுச்சு. ஒரு பையன் வந்து காலேஜ் பையன் ஃபஸ்ட்டு ஓட் பண்ண போகிறான். அவன் வந்து பாக்கெட் மணியை வச்சு தான் பண்ணுறான். என்கிட்ட என்ன சொன்னான்னா, அக்கா எனக்கு வந்து 2000 தான் இருக்குது, இதுக்குள்ளே எனக்கு அதே காஸ்டியூம் வேணும். சொன்னேன் 2000ல எப்படிப்பா பண்ண முடியும்னு. அதெல்லாம் தெரியாதுக்கா, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு அதில் ப்ராஃபிட் இருக்குது லாஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கல. தளபதி ஷர்ட் பேண்ட்டை இன்ஸ்பயர் ஆகி ஓட் பண்ணுறது, அது ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறான் ஒரு பையன். அதை இன்ஸ்பயர் ஆகி போட போகிறேன் அப்படின்னோடனே நான் நினச்சது என்னென்னா, ஹாப்பியாக போய் ஒரு ஓட்டிங் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். பட் நமக்கு வந்து இருக்கும்ல, இப்போ ப்ரீமியம் குவாலிட்டி போனால் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வரவங்க 1500 அந்த ரேஞ்ச் எல்லாம் கூட வந்தாங்க. அந்த ரேஞ்சுக்கும் நாங்கள் அந்த பேண்ட் ஷர்ட் வந்து நாங்கள் பண்ணோம். அவங்களுக்கு தேவை வந்து ட்ரெண்டு பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, இதை என்ன சொல்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ப்ரமோஷன் என்ன வேணாலும் இருந்துட்டு போடும். உடை வந்து நீங்கள் நம்ம போடுறப்போ அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்றது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி, நம்ம ஸ்டைலிங் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறப்போ நம்ம முகம் வந்து இன்னும் அழகாகும். ஸோ இந்த காஸ்டியூம் பண்ணுறப்போ நானும் ஹாப்பி, கிளைண்ட்டும் ஹாப்பி. நம்ம வந்து ஏன்னா அந்த லியோ ஆர் பீஸ்டார் தளபதி வந்து ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தார். ஒரு பெய்ஜ் லினன் ஷர்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ஷர்ட் வந்து நாங்கள் ஒரு 58 ஷர்ட் பண்ணோம் வேற கிளைண்ட்ஸுக்கு, அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு. அது லினன் ஷர்ட்டு. அந்த ஷர்ட்டோட குவாலிட்டி என்னங்கிறதே எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் என்னன்னா எல்லாருமே வந்து வீடியோ ஆறு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அக்கா எனக்கு இப்போ இதில் இருக்கிற பட்டன்ஸ் தான் வேணும், அக்கா இதே மாதிரி கிளாத் வேணும். தளபதி போடுறது பியோர் லினன், அது என்ன விலை இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியும். பட்டு நம்மக்கிட்ட வரவங்க வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கோ 1500க்கோ ஒன்று கேட்குறப்போ நாங்கள் அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா மெட்டீரியல் கொடுக்கணும். அதே டைமில் அந்த லுக்கும் இருக்கும். நான் வந்து வீடியோஸே போட்டிருப்பேன். ஒருத்தவங்க வேலூர்லேருந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் அதான் அவங்க தான் கொடுத்தாங்க. அவர் வந்து எங்களை பார்க்கல, இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும் பார்த்துருந்தாரு. அவர் எதனால் அந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்தாருங்கிற ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் தளபதி ஃபேன் வந்து நல்ல டிசைனர் அப்படிங்கிற, அதாவது நான் இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்கை விட்டுட்டாங்க. நான் வாங்கின நான் என்ன படிச்சிருக்கேன், என் படிப்போட குவாலிட்டி என்னன்றதை விட்டுட்டாங்க. எத்தனை சேனலுக்கு நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டாங்க. தளபதி ஃபேனுங்கிறதுக்காக ஒரு சட்டை ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் கேட்டேன், இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்தீங்களா, கூகுள். நான் எப்போவுமே கிளைண்ட்ஸ் கிட்ட அதை கேட்டுப்போம்ல, ஒரு ஃபீட்பேக் கேட்பேன். யாராவது ரெஃபர் பண்ணாங்களா என்னைய, கூகுள் பார்த்து வந்தீங்களா, இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் பார்த்தீங்களா, இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே கிளைண்ட்டாக இருக்கிறது இருந்தாங்களா, இப்படிலாம் கேட்டு தான் ஒரு ஆர்டர் நாங்கள் பேசுகிறப்போ இதை வந்து ஒரு ரொட்டீனாக கேட்குறத என்னை வழக்கமாக வச்சுருந்தேன். நான் அதெல்லாம் இல்லை, நான்லாம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன், நீங்கள் தளபதி டிஷர்ட் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அப்போ தெரிஞ்சது நீங்கள் தளபதி ஃபேனுன்னு தெரிஞ்சது, அதனால தான் உங்ககிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு. அது வந்து சப்புன்ற ஒரு மாதிரி முன்னாடி இவ்வளோ மொக்க பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு இதில் வந்து பெருமையாக இருந்த தளபதி ஃபேனுங்கிறதுக்காக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட காஸ்டியூம் ஆர்டர் கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது வந்து அப்படியே எனக்கு ஒரு மெமரிஸாக ஆகிடுச்சு. ஸோ அந்த அவர் சார்ந்த விஷயங்கள் வந்து ட்ரெஸ்ஸாக பண்ணுறப்போ எனக்கு வந்து அது ஒரு நமக்கு தளபதிக்கு தான் டிசைன் பண்ண முடியல, இப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல. தளபதிக்கு தான் நம்ம டிசைன் பண்ண முடியல, அட்லீஸ்ட் தளபதி மாதிரியே காஸ்டியூம் கேட்குற இத்தனை இவங்களும் அந்த நான் தளபதியாக நினச்சி தானே பண்ணுறேன், அந்த மாதிரி தான் அந்த காஸ்டியூம் வந்து எனக்கு போகும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதில் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம்தான், நம்மளும் ஹாப்பியாகவும் அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க. எஸ், சூப்பர். தென்
அண்ட் அடுத்து வந்து விஜய் சாரோட காஸ்டியூம் பத்தி பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ நேத்து ஒரு நாள் தான் போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அசம்பிளில கூட ஆமா அதே நான் costume. காலையிலயும் பார்த்தேன் அது ஐ திங்க் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் order மேபி போய் கொடுத்துருவாங்க. மாறலாம் நான் அதுதான் சொல்றேன்ல நம்ம மாற்றம்ன்றது வந்து நிறைய நாட்டுல நிறைய மாற்றம் நடக்கிறதெல்லாம் தாண்டி உடையிலையும் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அதை ஒரு ஹெல்த்தியா தான் எடுத்துக்கணும். இதுல நம்ம எந்த பாலிடிக்ஸோ நம்ம வந்து நுழைக்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து. இதுல நம்ம என்ன இது பண்ண போறோம்? இப்போ அவர் நிறைய இடங்களுக்கு வேஷ்டி ஷர்ட்லயும் போயிருக்காரு, பேண்ட் ஷர்ட்லயும் போயிருக்காரு. நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஹெல்த்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கும் நல்லது, மேபி நாட்டுக்கும் அது நல்லது. இதை ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ல என்ன இருக்குன்னு ட்ரெஸ்ஸை வச்சு எதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணுங்கிறத மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அது எல்லாருக்கும் அந்த கருத்து இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு வந்து நான் பார்க்குற பார்வை வந்து வேற. என்னைய மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்கங்கிறது இது இல்லை. பட் எனக்கு நல்லா இருந்தது. அது என்னன்னா தனியா ஒருத்தவங்க தெரியல, அவர் பாடின மாதிரியே வந்து அவர் தனி ஒருவன் மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மிங்கிறது வந்து அவர் தனியா தெரிகிறார், தனியா அப்படியே தெரிகிறாரு. அந்த அசம்பிளியோட இது பார்த்தேன், இன்னைக்கு வீடியோ பார்த்தேன் காலையில. எல்லாரும் அப்படியே வெள்ளை வெள்ளையா உட்காந்து கருப்பு அப்படியே தனியா அது அழகா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது பார்க்கிறதுக்கே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.